கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா உங்களுக்கு இது என்ன ஏதுன்னு தெரியும். நான் இது எதுக்கு வாங்கியிருக்கேன், இது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ரிவ்யூ தரேன். எனக்கு என்ன பிரச்சனை ஆகிட்டு 3-4 நாளாக நான் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இது எதுக்கு வாங்கியிருக்கேன், என்ன பொருள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்ன வீடியோக்குள்ளே போகிறக்குள்ளே கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். ஹாப்பி வெரி சண்டே. இன்றைக்கி எல்லோரும் கோலாகலமாக ஓணம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஓணம் சத்தி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எனக்கு 4 நாளாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அதனால் எதுவுமே செய்ய முடியல. எனக்கு என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயாச்சு. இனி நம்ம மேட்ருக்கு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பன்னி நெய். இது எனக்கு இதோட அருமை பெருமைலாம் தெரியாது. எனக்கு இப்போது கடந்த ஒரு 4-5 நாளாகவே நெஞ்சில் இந்த இடத்துல கீழே ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு. இந்த கட்டி எனக்கு 8 வருஷத்துக்கு முன்னே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். என் மூத்த பையன் என்கேஜ்மெண்ட்டோட வந்தது 2016. சரிங்களா? சின்ன ஒரு புண்ணு மாதிரி இருந்தது. நான் நெய்லால் என்னடா அரிக்கின்னு இப்படி சொரிஞ்சது தப்பாக போச்சு. இது 8 வருஷத்துக்கு முன்னுள்ள கதை. சரிங்களா? பின்ன அதுக்கப்புறம் நான் இந்த சைடில் விட்டுட்டேன். பின்ன கல்யாணத்துக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு கல்யாணம் இருக்குது பார்த்தீங்களா? நெஞ்சில் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் இப்போ நீங்கள் லேடிஸ் மட்டும் பார்த்துருந்தா நான் வீடியோ என்னோட அந்த கட்டியை காமிச்சிருப்பேன். ஏன்னா ஜென்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. எதனால ஜென்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய கமெண்ட் வருது. ஜென்ஸ் தான் மோட்டர் ரிலேட்டிவ் வேலை ரிலேட்டிவ் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா கடவுள் கொடுத்த நமக்கு உறுப்பு அது அதிசயம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலுமே நம்ம இதை நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இது எப்படி எடுத்துப்பாங்க தெரியாது. அதில் எனக்கு இப்போ ட்ரெஸ்ஸு போடும்போது அந்த பிரேசர் போடும்போது அழுத்துது. இப்போவும் நான் மேக்ஸி இப்படி தான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ 4 நாளில் பயங்கர பிரச்சனை. பின்ன என் பையன் மூத்த பையன் கல்யாணத்தோடு வந்ததுலேருந்து பின்ன அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஜுரம் கட்டி வீங்கிட்டு பின்ன இங்கே டாக்டர்கிட்ட நாங்கள் காமிச்சதுக்கு அவங்க ஒரு மெடிசன்லாம் கொடுத்தாங்க. இது சின்ன ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு. எனக்கு ஊசினாலே பயம், எனக்கு ஆப்ரேஷனால பயம். நான் எப்படி இதெல்லாம் செய்வோம் பாருங்கள். பின்ன நான் அப்படியே விட்டுட்டேன். வலிக்கிற நேரத்தில் மெடிக்கல் மருந்து வாங்கவும் மாத்திரை வாங்கவும். பின்ன ரொம்ப முடியாமல் 3 வருஷத்துக்கு முன்ன எங்கள் பெரிய பையன் ரொம்ப பயந்து நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே வரணும். அப்போ டாக்டர் 2 விதமாக எனக்கு சொன்னாங்க. ஒன்று உங்களுக்கு கேன்சர் வந்திருக்கும். அது பட்சத்தில் எனக்கு கால் அந்த ரைட் கால் இவ்வளோ பெருசாக வீங்கிட்டு. அப்போ உங்களுக்கு ஒன்று கிட்னி பாதிப்பாக இருக்கும், இல்லைன்னா கேன்சராக இருக்கும்னு பயன்படுத்திட்டாங்க. என்ன ஏது செய்ன்னு சொல்லிட்டு எல்லாம் செக்கப் எல்லாம் போய் எடுத்து நொசுக்கு 1008 செக்கப் பண்ணாங்க. ஆனால் நான் ரிப்போர்ட் வாங்குற அன்னைக்கு நாங்கள் பிறப்பிட்டு போகணும். எங்கள் பெரிய பையன்ட்ட மாமா போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த நேரம் எங்கள் மருமக டெலிவரிக்கு போயிருந்தாங்க. அவங்க நார்கோலில் இருந்தாங்க. பின்ன எங்கள் பெரிய பையன் சொல்ல, மம்மி நான் அவங்க கூட வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் தனியாக போங்கன்னு. பின்ன சின்ன பையன் வேலையிலேருந்து அவரை கூப்பிட்டுட்டு ரிப்போர்ட் வாங்க போனேன். ஆனால் நான் தைரியமாக தான் போனேன். என்ன ஆனாலும் வந்ததை நம்ம பார்த்து தான் ஆகணும். என்னோட நான் என்றைக்குமே உயிருக்கு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. 6லேயும் சாவு 60லேயும் சாவுன்னு சொன்ன மாதிரி நான் இருந்தேன். அப்படின்னு ரிப்போர்ட் பார்த்து ரொம்ப நார்மலாக வந்தது. அவங்க நான் ரொம்ப பயந்தேன், எனக்கு கேன்சர் வந்துட்டோ, கட்டி நெஞ்சில் கட்டினாலே கேன்சர் தான் அப்படின்னு எங்கள் அக்கா தங்கச்சி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் டாக்டர் என்ன அன்றைக்கி உட்கார வச்சு ஒரு விஷயம் சொன்னார். நெஞ்சிலேயோ வயிற்றுலேயோ கட்டி வலி இருந்ததுன்னா அது யாரும் பயப்பட வேண்டாம், அது ஈஸியாக நீங்கள் சரி பண்ணிடலாம். வலி இல்லாமல் இருந்தால் தான் அது கேன்சர்னு. அதில் ஒரு ரொம்ப தைரியம். பின்ன அந்த கால் எனக்கு வீக்கத்துக்கு என்ன ஏது அப்படின்னு சொன்னதுக்கு நான் 25 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிற வேலை தான் எங்களுக்கு, உட்கார்ற வேலையில். அது உங்களுக்கு ஏஜ் ஆக அது கால் வீக்க வருது. ஆனால் இப்போவுமே நான் அதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆண்டவ முன்னேற்றம் இந்த கால் வலி எல்லாமே போயிட்டு ரொம்ப நான் நார்மலாக இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சுகரு, தைராய்டு, பிபி, அலோட்டு, நொசு எந்த நோயும் இல்லை. நான் கிடைச்சதை சாப்பிடுவேன், கிடைக்கலன்னு இருப்பேன். அப்படி என்னோட கேரக்டரு. இந்த 8 வருஷத்துலேயும் வருஷம் ஒரு கட்டி உடையும் வரும் போகும். ஆனால் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு போனால். நீ போன வருஷம் எங்கள் மருமக தான் நல்லா பழுத்து ரத்தம். எனக்கு அந்த கட்டி வந்தோன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள், எனக்கு இப்படி நெஞ்சை நேரம் வைக்க முடியாது. அந்த கட்டி இதில் கீழே இருக்குது. இந்த பிரேசர் போடுறது அவங்க தான். இதுக்கு மேலே என்னால் இப்படி நிமிர்ந்து முடியாது. இப்படி தான் நான் நிற்கிறேன். இப்போ வலி தாங்க முடியாமல் நான் முந்தானத்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஆனால் அங்கே ஜென்ஸ் டாக்டர் தான் இருக்காங்க. அப்போது நான் சொன்னேன் லேடிஸ் டாக்டர் இல்லை. அவங்க சொல்கிறாங்க எந்த காலத்தில் வாழ்கிறீங்க, பேர்காலமே நாங்கள்லாம் ஜென்ஸ் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. எனக்கு சரின்னு பல வந்துட்டேன். பின்ன முந்தானத்து எங்கள் தம்பியை ஒய்ஃப்ட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது. அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, இதுக்கு ரொம்ப ஈஸியான பொருள் இருக்குது, நீங்கள் பன்னி நெய் வாங்கி போடுங்க. நான் இது வரைக்கும் இதை கேள்விப்பட்டதில்லை, இதற்கு பார்த்ததில்லை. இது நமக்கு ரொம்ப சீக்கிரம் அதை கட்டி உள்ள ஒரு ஆணி மாதிரி இருக்கும்.
நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வருஷம் வருஷம் கட்டி உடையணும், உடையும் சீவு ரத்தமும் அமுங்கிரும், வடியும் சீவத்தை. இந்த தடவை வந்து ஒரே ஒரு கட்டி தான் இருக்குது, அதில் அந்த வேறு கருப்பு நரம்பு மாதிரி இருக்குது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி பன்னி நெய் வாங்கி போடுங்க அப்படின்னு. அப்போ இங்கே எங்கேயுமே பன்னி நெய் கிடைக்கும், 2-3 இடத்துல கேட்டவங்க எல்லாம் தாராவி சைடில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பின்ன இவர் பாவம் ஓடி அலைஞ்சி யார்கிட்ட சொல்லி கடைசியில் ஃபைனலில் எனக்கு கன் சொல்லிலே கிடச்சிட்டு. நாங்கள் என்னமோ இது 10 ரூபா 20 ரூபா கிடைக்குன்னு சொல்லிட்டு முந்தா நேற்று ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் சொல்கிறாரு கிலோ 1500 ரூபா, 300 ரூபாய்க்கு கீழே நாங்கள் கொடுக்க மாட்டோம், இது ரொம்ப மருந்தானது, இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா 10 வருஷம் அது பாட்டில் கண்ணை மூடிட்டு ஓடும், இது அவ்வளோ குணம் உள்ளதுன்னு. அப்போ இவர் சொன்னார், என் ஒய்ஃப்க்கு இப்படி இருக்கும், ஒரு துள்ளி தாங்க, ஒரு துள்ளியும் தரமாட்டோம், வாங்கினா நீங்கள் 300 ரூபா கீழே வாங்க முடியாதுன்னு. இது இவர் வெறும் 100 ரூபா இருந்து கையில் பைசா மேலும் திருப்பி வந்துட்டார். எனக்கு இப்போ 3 நாள் வலி இருக்குது. பின் நேற்று தம்பி பைப் சொன்னாங்க, சரி நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, இந்த 200-300 ரூபாய்க்குலாம் பார்க்காதீங்க, நம்ம உயிரை விட பெருசு எதுவுமே இல்லை. அவங்க சொன்னாங்க நேற்று நைட்டில் பலபடி கால் பண்ணி. இப்போ இது வந்து 25 கிராம் வந்து 150 ரூபாய்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணி விலை குறைச்சி வாங்கியிருக்கு. 300 ரூபாய்க்கு கீழே தரமாட்டேன்னு சொன்னார். இது 150 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. பின்ன எங்கள் தம்பி வாய்ப்பு எனக்கு கடவுள் மாதிரி வந்து சொல்லலை, எனக்கு தெரிஞ்சுக்க அந்த வலி வச்சுட்டு தான் இருப்பேன். இந்த 3 நாள் நான் கடைக்கு போகல, எனக்கு பயங்கர ஜுரம், என்னால் நிற்க முடியல, நடக்க முடியல, பேச முடியல, சாப்பிட முடியல, அந்த காய்ச்சல்னால வாயெல்லாம் கசந்துட்டு. அதனால் இந்த மருந்தை நான் போடுறேன், போட்டுட்டு கண்டிப்பாக இதோட ரிவ்யூ உங்களுக்கு நான் தருவேன், சரிங்களா? ஏன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இருக்கக்கூடாது பார்த்தீங்களா? என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, யாராவது ஒரு ஆளுக்காவது மருந்து வந்து யூஸ் பண்ணல. இதை வந்து நான் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு நாளைக்கு 3 தடவை அந்த கடைக்காரர்னா அந்த ஆயுர்வேதிக்கார் சொல்லார். ஆனால் ஆக்சுவலி இது எங்கே வாங்கினாலும் ஒரு இடத்துல வந்து பண்ணி வெட்டி அவங்க சேல் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு வந்தது, கட் பண்ணி அவங்க பாட்டிலில் வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப விலை அதிகம். உங்கள் ஊரில் இது விலை அதிகமாக நீங்கள் என்றைக்கு அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் தம்பி வைப்பு சொன்னாங்க, இதை கையெல்லாம் போடக்கூடாது, பட்ஸ் வச்சு அதை சுற்றிலும் போடுங்க, காலையில் மத்தியானம் நைட்டு எவ்வளோ போடுறீங்களோ அந்த கட்டி பழுத்து அதுக்குள்ளே ஒரு ஆணி மாதிரி இருக்கும், ஆணியோட பிடிங்கிட்டு வந்துடும், இனி உங்கள் லைஃப்பில் வராது. ஏன்னா ஏற்கனவே தம்பி வைப்பு ஒரு தடவை வந்து தான் அவங்க வந்து இப்படி போட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் வரல. அவங்களுக்கு நெஞ்சில வேற எங்கேயும் வந்தது. எனக்கு வந்து பிரேசர் போட முடியல, ட்ரெஸ் போட முடியல, குனிய முடியல, நிமுற முடியல, வலினா வலி, கண்ணில் கொண்டு ஊசியை குத்துற மாதிரி இருக்குது. சரி நான் மருந்தை போட்டு வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு எப்படி பெட்ரு ஃபீல் பண்ணுதோ அப்போ பயங்கர வலிக்கு நான் சொல்கிறேன். என்கிட்ட இப்போ பட்ஸ் இல்லை, நான் வந்து காட்டன் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுட்டு வந்து பார்க்குறேன் உங்களை, சரிங்களா? இப்போ நான் போட்டு 10 நிமிஷம் ஆகுது. ஆனால் ட்ரெஸ்ஸில் பட்டுருமோன்னு இப்படி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி இருக்குது, ஸ்மெல்லாம் பார்த்தா ஒத்துக்காது, அதனால் போட்டாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். எனக்கு சொன்னாங்க இது வந்து இன்றைக்கி போடுங்க, 2-3 தடவை போடுங்க, ஆனால் சரியாயிரும்னு. இன்றைக்கி இப்போ போட்டிருக்கேன். இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அந்த கட்டி உடையுதா, நைட்டில் உடையுதா, என்ன ஏதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதை ரிவ்யூ தருவேன், சரிங்களா? உங்களுக்கு யாருக்கா அந்த பிரச்சனை இருந்ததுன்னா என்ன மாதிரி யாரும் தெரியாமல் இருக்காதீங்க. இது காஸ்ட்லி தான், வாங்கி போடுங்க. நான் அந்த கடைக்கார மாதிரி நல்ல ஏர்டைட் பேக் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எங்கேயும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் 10 வருஷம் வரைக்கும் எதுவுமே அவன் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த விவரம் தெரியாமல் இருந்து நான் ஃபஸ்ட் டைம் தம்பி வைப்பில் இந்த ஐடியா கேட்டிருந்தா எனக்கு நிறைய பெனிஃபிட் ஆகிருக்கும். இதுக்குள்ளே உடம்பு நல்லா நான் வேலைக்கு போயிருப்பேன். நான் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொன்னேன், அவங்க சொல்ல போய் இப்போ போட்டிருக்கேன். அது நல்லா கணிஞ்சி பழுத்து போய் வின்னு அந்த ஊசி வச்சு குத்துற மாதிரி வலிக்கு. சரி ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் எத்தனை முடிக்கிறேன். எனக்கு மாதிரி எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக இதை வாங்கி போடுங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். சேச்சா பை லவ் யூ. இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. என்ன மாதிரி யாருக்கும் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து வாங்கி உபயோகப்படுத்தி நலமாக இருங்க, சரிங்களா? சேச்சா பை லவ் யூ, சி யூ, சப்போர்ட் பண்ணுங்கள்.